The next topic from section 2 is life of the workers. So ஈரோப்பில் எஸ்பெஷலி பிரிட்டனில் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த செக்ஷன். ஓகேயா? ஸோ பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இங்கிலாண்டில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வந்து தே வேர் மைக்ரண்ட் ஃப்ரம் கண்ட்ரி சைடில் இருக்கிற பெசன்ட்ஸ். அங்கே வந்து எந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாதனால அவங்க தான் வந்து டவுன்ஸ்க்கு மைக்ரேட் ஆகி இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய லேபர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 400 லேபர்ஸ் தேவை அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு நியர்லி 5000 லேபர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு லேபர்ஸ் வந்து அபண்டண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் லேபர்ஸ்க்கான வேஜஸை வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் குறைச்சி தான் கொடுத்தாங்க. ஒரு நல்ல ரீசனபிளான வேஜஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்ட்ரி சைட்லேருந்து மைக்ரேட் ஆகி வர பெசன்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸோ யாரோ அந்த இண்டஸ்ட்ரியில் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா தான் ஈஸியாக அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தனால அவங்களால வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லாத பெசன்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அந்த இங்கிலாண்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ஸ்லேயே வந்து பிரிட்ஜஸ்க்கு கீழேயும் ஸோ எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவங்களோட நைட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி ஸோ அவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப மிசரபிளாக, ரொம்ப சஃபரபிளாக, ரொம்ப சேடான ஒரு லைஃப் தான் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு இருந்தது. ஏன்னா வேஜஸும் கம்மி அண்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா சீசனல் ஜாப்ஸ் தான் இருக்கும். சில சீசனில் மட்டும்தான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ரிமைனிங் சீசன்ஸில் க்ளோஸ்டில் இருக்கும். அப்போ வந்து இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் எய்தர் அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது கிடைச்ச சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அந்த டவுன்லேயே அவங்களுடைய காலத்தை கழிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க்கர்ஸோடைய லைஃப் ஸ்டைல் வந்து இருந்தது. ஸோ அதை பற்றின செக்ஷன் தான் இது. நவ் லெட் மீ ரீட் த டெக்ஸ்ட். The abundance of labor in the market affected the lives of workers. So abundanceனா நிறைய லேபர்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தது வந்து ஒர்க்கர்ஸோட லைஃப்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. As news of possible jobs travel to the country side, இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி ஜாப் இருக்குது அப்படிங்கிற விஷயம் கண்ட்ரி சைடு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தோன்னே ஹண்ட்ரட்ஸ் tramped to the cities. நிறைய மெம்பர்ஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, they moved to the cities. The actual possibility of getting job depended on existing network of friendship and kin relation blood relation. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். இஃப் யூ ஹேட் அ ரிலேட்டிவ் ஆர் அ ஃப்ரெண்ட் இன் அ ஃபேக்ட்ரி யூ வேர் மோர் லைக்லி டு கெட் அ ஜாப் குவிக்லி. பட் நாட் எவ்ரி ஒன் ஹேட் சோஷியல் கனெக்ஷன்ஸ். பட் இந்த மாதிரியான நெட்வொர்க், இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்காது. மெனி ஜாப் சீக்கர்ஸ் ஹேட் டு வெயிட் வீக்ஸ் ஸ்பெண்டிங் நைட்ஸ் அண்டர் பிரிட்ஜஸ் ஆர் இன் நைட் ஷெல்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த கனெக்ஷனும் இல்லாத பீப்புள் பார்த்திங்கன்னா ஜாபுக்காக பல வாரங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. Some stayed in night refuges that were set up by private individuals. ஸோ இந்த மாதிரியான பீப்புளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் பிரிட்ஜுக்கு கீழேயோ இல்லைன்னா நைட் ரெஃப்யூஜிஸ், இந்த மாதிரி ஆஷ்ரம் மாதிரி சில ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிற இடத்துலையோ வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. Others went to casual wards maintained by poor law authorities. Some they stayed in casual wards also. Seasonality of work in many industries meant prolonged periods without work. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து சீசனல் ஜாப்ஸ், சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து வின்டரில் மட்டும் ஒர்க் ஆகும், சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து சம்மரில் மட்டும் பிஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சில மந்த்ஸ் மட்டும்தான் சீசனல் அப்படின்னா கிளைமேட்டை பொறுத்து இல்லாமல் சில மந்த்ஸ் மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிஸியாக இருக்கும். ஸோ ரிமைனிங் மந்த்ஸ்லாம் அந்த இண்டஸ்ட்ரியில் எந்த ஜாபுமே இருக்காது. அப்போ ஆஃப்டர் த பிஸி சீசன் வாஸ் ஓவர் த பூவர் வேர் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் அகெயின். ஸோ அந்த மாதிரியான மந்த்லலாம் இவங்களுக்கு எந்த வேஜஸ்மே இல்லாதனால திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஹவுஸ் ரெண்ட்டு கூட பே பண்ண முடியாமல் தே கேம் டு ஸ்ட்ரீட் அகெயின். Some returned to the countryside after the winter when the demand for labor in the rural areas opened up in places. சிலர் திரும்ப அவங்களுடைய வில்லேஜ்கே, கண்ட்ரி சைட்னா என்னது வில்லேஜ்கே போயிடுவாங்க. பட் மோஸ்ட் லுக்டு ஃபார் ஆட் ஜாப்ஸ். சிலர் வந்து ஆட் ஜாப்ஸ் கிடைச்ச வேலையை செய்வாங்க. which till mid 19th century were difficult to find. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க்கர்ஸோடைய லைஃப் ஸ்டைல் வந்து இருந்தது.
Wages increased somewhat in the early 19th century. ஏர்லி 19th செஞ்சுரியில் ஒர்க்கர்ஸோட வேஜஸில் ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து இருந்தது. பட் தே டெல் அஸ் லிட்டில் அபவுட் தி வெல்ஃபேர் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். ஆனால் ஒர்க்கர்ஸோடைய வெல்ஃபேர் இந்த சென்ஸ் அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கட்டும், ஒர்க்கிங் ஹவராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. The average figures hide the variations between trades and the fluctuations from year to year. So, இந்த ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஆஃபன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. இப்போ நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாக்னட் ட்ரேடிங், ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரேடிங் கிராஃப் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சில இயர்ஸில் வந்து ட்ரேடிங் வந்து பிரிட்டனில் நல்லா இருந்திருக்கும், சில இயர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருந்தது. For instance, when price rose sharply during the prolonged Napoleonic War, the real value of what the workers earned fell significantly. அதுவும் நெப்போலியனிக் வார் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெப்போலியனிக் வார் அப்படின்னா அந்த 1811 1815 வரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான வேஜஸ் வந்து கிடைக்கல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆயிருக்காது. மோரோவர் த இன்கம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டிபெண்ட் நாட் ஆன் தி வேஜ் ரேட் அலோன். What was also critical was the period of employment. The number of days of work determined the average daily income of the workers. At the best of times till mid-19th century, about 10% of urban population were extremely poor. So, அவங்க எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய ஆவரேஜ் டெய்லி இன்கம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் லைக் அவங்களுடைய ஆவரேஜ் டெய்லி இன்கம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததில்லை. கிட்டத்தட்ட 10% ஆஃப் த பாப்புலேஷன் இன் அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பூவர், ஈவன் தே ஆர் ஸ்டாவிங் ஃபார் ஃபுட், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பூவர் கண்டிஷனில் தான் இருந்தாங்க. இன் பீரியட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்லம்ப் லைக் 1830 நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துருக்கோம்ல, இயர் ஆஃப் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப். 1830 வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன், பொருளாதார மந்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து எல்லா ஃபுட் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகி பீப்புளுக்கு வந்து ஒரு ரெகுலர் அம்யூனிட்டிஸ் கூட, ஒரு ஃபுட் இந்த மாதிரியான ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. The proportion of unemployed went up anything between 35 and 75% in different regions. ஸோ இந்த இயர்லாம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், டோட்டல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா 75% வரைக்கும் இருந்தது. The fear of unemployment made workers hostile to the introduction of new technology. ஸோ ஏற்கனவே வந்து பீப்புள் அங்கே அன்எம்ப்ளாய்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க நியூ டெக்னாலஜி வரதை விரும்பலை. ஏன்னா டெக்னாலஜி வரும்போது என்ன ஆகும், அந்த இண்டஸ்ட்ரீஸில் புது மெஷின்ஸ் வந்து வரும். மெஷின்ஸ் வந்தால் 10 ஆள் செய்கிற வேலையை ஒரே மெஷின் செய்யும். அப்போ அந்த ரிமைனிங் 9 members they became jobless. ஸோ அதனால நிறைய பீப்புள் வந்து நியூ டெக்னாலஜியை அப்போஸ் பண்ணாங்க. When the spinning jenny was introduced in the woolen industry, women who survived on hand spinning began attacking the new machines. ஈவன் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் ஸ்பின்னிங் ப்ராசஸ்க்கு ஸ்பின்னிங் ஜென்னி அப்படிங்கிற மெஷின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏற்கனவே ஹேண்ட் ஸ்பின்னிங் பண்ணிக்கிட்டு இருந்த விமன் எல்லாம் தே ஸ்டார்டட் ரிவோல்ட், அதை எதிர்த்து போராடினாங்க. ஈவன் அவங்க அந்த நியூ மெஷின்ஸை வந்து அட்டாக் பண்ணாங்க. This conflict over the introduction of the jenny continued for a long time. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நியூ மெஷின்ஸ் வரதை வந்து ரொம்ப அதிகமாக அப்போஸ் பண்ணாங்க. After 1840s, building activity intensified in the cities, opening at greater opportunities of employment. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், ரயில்வேஸ், பிரிட்ஜஸ், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் பீப்புளுக்கு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுது. ரோட்ஸ் வேர் வைடன்ட், நியூ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கேம் அப், நியூ ரயில்வே லைன்ஸ் வேர் எக்ஸ்டெண்டட், channels dug, drainage and sewers laid, rivers embanked. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பீப்புளை ரெக்ரூட் பண்ணாங்க. ரோடு ஒர்க்ஸ், ரயில்வேஸ், ரிவர் எம்பேங்க்மெண்ட். ரிவர்ஸ் எம்பேங்க்மெண்ட்னா இது தடுப்பு சுவர் கட்டுறது, ஓகே. ட்ரைனேஜ்னா ட்ரைனேஜ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். Number of workers employed in the transport industry doubled in 1840s and doubled again in the subsequent 30 years. ஸோ இந்த மாதிரி
டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய நம்பர்ஸுமே இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டனில் குறைய ஆரம்பிச்சிருந்தது.